தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கொஞ்சம் ஐயோ பாவமே அப்படின்னு தோணுது. என்ன இருந்தாலும் இவ்வளோ பெரிய மனுஷன், அதுவும் இவ்வளோ பெரிய மீசை வச்சிருக்கிற ஒரு மனுஷன், கத்தி கூப்பாடு போட்டு பேசக்கூடிய மனுஷன், ரொம்ப குறைந்த குரல்ல ரொம்ப மெல்லிசா ரொம்ப கெஞ்சி கூத்தாடுறாரு ஐயா சுபவி. எதுக்காக இந்த கெஞ்சல் கதறல்? ஏன் அவர் மேல நமக்கு பரிதாபம் வருது அப்படின்னா, அந்த பரிதாபம் ஏன் வருது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால, அதை நான் சொல்றதுக்கு முன்னால அவர் கதர்னதை கொஞ்சம் கேட்டுட்டு அப்புறமா நம்ம அதுக்குள்ள போவோம். இன்று காலை 6 மணிக்கு நம்முடைய வலைத்தள அணி உருவாக்கிய தமிழ் குறித்த ஐயா பெரியார் அவர்களின் கருத்தை நான் என்னுடைய ட்விட்டர் பகுதியில் பதிவிட்டேன். அதற்கு இந்த 12 மணி நேரத்தில் 124 பின்னூட்டங்கள் வந்திருக்கின்றன. மகேஷ் வாசுதேவன் என்னும் ஒரே ஒரு நண்பரை தவிர மற்ற அனைவரும் பெரியார் அவர்களையும் என்னையும் கேவலமாக திட்டி பதிவிட்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தோழர் ஒருவர் கூட எதிர்ப்பதிவோ அல்லது அதை ஆதரித்து ஒரு கருத்தோ வெளியிடவில்லை. நம் அமைப்பின் தோழர்கள் அனைவரும் கடுமையான வேலையில் இருக்கிறீர்கள் என்பதை உணர்கிறேன். வேலையில்லாத நான் மட்டும் தொடர்ச்சியாக அவர்களோடு போராடி கொண்டிருக்கிறேன். நன்றி தோழர்களே. ஐயா என்ன சொல்றாங்கன்னு கேட்டிருப்பீங்க. ட்விட்டர் பதிவுல பெரியாரினுடைய கருத்துக்களை, அதுவும் எப்படி தமிழ் குறித்த கருத்துக்களை 6 மணிக்கு போட்டாராம். அதுக்கப்புறம் 12 மணி நேரம் ஆயிடுச்சான். ஆனா 12 மணி நேரம் ஆனதுக்கு பிறகும் 124 பேர் தான் பார்த்தான்னு பண்றாப்ல. அதுவும் கேவலமா பேசியிருக்கிறாங்க. எவ்வளவு கேவலமான தாங்க முடியாத கேவலத்துல பேசியிருப்பாங்க போல. அப்ப இதுக்கு ஆதரவா, நம்ம பேச்சுக்கு ஆதரவா, எனக்கு ஆதரவா யாருமே பேசலையே, அப்ப எல்லாரும் வேலையா இருக்காங்க, அப்ப நான் மட்டும்தான் வேலை இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லி ரொம்ப ஆதங்கப்படுறார். ஐயா, ஒரு ட்விட்டர் பதிவு போடுறீங்க, எதை குறித்து போடுறீங்க, அதை குறித்து போடுறீங்க, அதுல பின்னூட்டம் வரலைன்னா விட்டுற வேண்டியதானே? அதான் கத்துறான்ல, கதறான்ல, வைரான்ல உங்களை. நீங்க என்ன சொல்றீங்க? பெரியாரின் கருத்துக்களை நான் போட்டேன் அப்படிங்கிறீங்க. பெரியாரின் தமிழ் குறித்த கருத்துக்களை போட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. ஏன் நீங்க பெரியார் தமிழ் குறித்து பேசினார்ல, திருக்குறளை மலம் என்றும், தமிழ் மொழி காட்டுமுராண்டி மொழி என்றும் இப்படி எல்லாம் பேசினார்ல, ஏன் அதை பத்தி பேசல? நீங்க அதை பத்தி போட்டிருந்தீங்கன்னா 124 இல்லைங்கயா, 1,24,000 பேர் உங்களுக்கு பதிவு போட்டிருப்பான். அதுல ரொம்ப அவரு பாருங்க, அதை போட்டுட்டு சும்மா போக மாட்டார் போல, உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பார் போல. எத்தனை பேர் கருத்து போட்டிருக்கான், யார் யாரெல்லாம் போட்டிருக்கான், எப்படி எல்லாம் போட்டிருக்கான், இதையும் கூட பார்ப்பார் போல. அப்ப பார்த்துக்கிட்டே இருந்தவருக்கு நீங்க பாருங்க, 12 மணி நேரம் அதை வாட்ச் பண்ணிட்டே இருந்திருக்காரு. பார்க்க அவருக்கு துடிக்குது. ஆனா பாவிகளா, எவனுமே வரமாட்டீங்களா காப்பாத்தேன்னு. ஏன்னா 123 பேர் கழுவி ஊத்திருக்கான். யார? சுபவிய, பெரியார். அது அவரே சொல்றாரு, என்னையும் பெரியாரையும் கேவலமாக பேசியிருக்காங்க அப்படிங்கிறாரு. நான் போய் பார்க்கலங்க அதெல்லாம். 123 பேர் போட்டதையும் நமக்கு பார்க்கணும்னு ஆசை தான் இருக்கு. நேரம் இல்லைன்னு வைங்களேன், அவர் சொன்ன மாதிரி நமக்கு வேலை இருக்கு, அதனால நான் போய் பார்க்கல. ஆனா 123 பேர் கேவலமா போட்டதை ஒரு மனுஷன் உட்காந்து பொறுமையா உட்காந்து பார்த்துருக்காரு பாருங்க, எண்ணி இருக்காரு பாருங்க. 123 பேரு. அதுல ஒருத்தன் மகேஷ் வாசுதேவன், பாவம் ஒருத்தன் தான் வேலையெல்லாம் இருக்கான் போல. நல்ல வேலை, ஒருத்தனாவது அதுல நின்னிய. 12 மணி நேரத்திற்கு ஒருத்தன். அப்ப என்ன? 1:123. புரியுதா ஐயா சுபவி ஐயா? 1:123 விகிதத்துலதான் உங்க பெரியார் இன்னைக்கு இருக்கிறாரு. அந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தினது அண்ணன் சீமான். உண்மையை உறக்க சொல்லி, புரியுற மாதிரி சொல்லி தெளிவுபடுத்திருக்கிறாரு. அதனாலதான் இந்த 1:123. நீ என்ன சொல்றீங்க? அமைப்பின் தோழர்கள் வேலை இல்லாம இருக்கிறாங்க. வேலையா இருக்காங்கன்னா இவர் மட்டும் வேலை இல்லாம இருக்கிறார். அந்த உண்மையை உரைச்சதுக்கே முதல்ல நன்றிங்க. ஆனா உங்களுக்கு மிகப்பெரிய வேலை இருக்கு, அறிவாலயத்துல பேமெண்ட் வாங்குற வேலை. இப்ப ஏன் கதறாரு தெரியுமா? ஏன் என்றாரு தெரியுமா? 12 மணி நேரம் 124, அது ஒருத்தன் தான் நமக்கு ஆதரவா போட்டிருக்கான், 123 எதிராக போட்டிருக்கான். ஏன் தெரியுமா ஆதங்கப்படுறாரு? ஓனர் திட்டுவாரு. யார் ஓனரு? அறிவாலயம் ஓனரு. ஸ்டாலின் தான் அவருக்கு ஓனரு. அப்ப ஓனர் திட்டுவார்ல, யோ உனக்குன்னு கொடுத்த வேலை என்ன, கொடுத்த காசுக்கு ஒழுங்கா வேலை செய்யணும் தானே பேசுவாரு. ஏன்னா அங்கேயும் உட்காந்து எண்ணுவாங்கல்ல, இவர் எத்தனை வீடியோ போட்டாரு, எத்தனை பதிவுகள் நாம் தமிழருக்கு அண்ணன் சீமானுக்கு எதிராக போட்டாரு, எல்லாத்தையும் பார்ப்பாங்கல்ல. அப்ப பார்த்து பேமெண்ட் வாங்க போகும்போது உட்காந்து வவுச்சர்ல கைத்து வாங்கும் போது திட்டுவான்ல, அந்த ஆரங்கம் தானே தவிர வேற ஒண்ணும் இல்லை. இவர் உண்மையாகவே இவரை கேவலமாக பேசியதற்காகவோ இல்ல பெரியாரை கேவலமாக பேசியதற்காகவோ இவருக்கு கோபம் வருது, இல்ல ஆதங்கப்படுறாரு அப்படின்னா இவர் என்னைக்கும் அந்த தளத்தை விட்டு வெளியே போயிருந்திருக்கணும். ஆனா போகலைன்னா என்ன அர்த்தம்? பேமெண்ட் கட் ஆயிரும். இது இப்ப மட்டும் இல்லைங்க, 2 வருஷத்துக்கு முன்னாலே கதறினாப்ல.
அந்த காணொளி நீங்க பார்த்திருப்பீங்க. 2 வருஷத்துக்கு முன்னால என்ன சொன்னார்னா, நாம் ஒரு கட்சியை வளரவில்லை என்று நினைத்துக் கொண்டு நாம் அவர் பெயரை சொல்லாமல் தவிர்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் வளர்ந்து விட்டார்கள். யாரு? நாம் தமிழர். சர்டிபிகேட் கொடுக்கிறார். அடுத்து நேரா சீனிகே வந்துடுறாரு. நான் யாரை சொல்லுகிறேன் என்று தெரியுமா? நாம் இன்னமும் அவரை மறைத்து மறைத்து ஒழித்து வைத்து பேசினோம் என்றால் அது சரியாக வராது. நான் சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் தான் சொல்றேன்னு 2 வருஷத்துக்கு முன்னாலே பார்ட்டி சரண்டர் ஆயிட்டாப்ல. வளர்ந்துருச்சுன்னு சர்டிபிகேட் கொடுத்துட்டாப்ல அவரு. அப்படிப்பட்ட ஒரு கட்சியை இன்னமும் அவர் தொடர்ந்து பேசுறாருன்னா பேமெண்ட்டை தவிர வேற எதுவுமே இல்லை. ஐயா புரிஞ்சுக்கணும், நீங்க உங்களுடைய பேச்சு பெரியாரை பத்தின இந்த விமர்சனங்கள் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படி புரிஞ்சுக்கோங்க. சமீபத்தில் ஒரு கூட்டம் போட்டீங்க, பெரியாரை போற்றோம்னு அண்ணன் போடுறாரு. அதுக்கு அடுத்த நாள் உடனே போய் கவுண்டர் கொடுக்குறோன்ற பேர்ல வந்து பெரியாரை பத்தி அண்ணன் என்ன பேசினாரோ அதை பத்தின விமர்சனங்களை பேசாம மற்ற விஷயங்களை எல்லாம் பேசிட்டு கூடாரத்தை முடிட்டு போயிட்டீங்க. இப்ப அங்க வந்த கூட்டம் யார் கூட்டம் தெரியுதா? இந்த பின்னூட்டத்தை வச்சு பாத்துக்கோங்க. நீ அண்ணன் செந்தமிழன் சீமான் சொன்னதுக்கு என்ன மாற்று கருத்து வைக்கிறீங்கன்னு கேட்கலாம் ஒருத்தன் வந்தான். அதையுமே கருப்பழனி எப்ப சொன்னாரு, இது பூரா வந்து சீமான் கூட்டம் அப்படின்னு அவரே ஒத்துக்கிட்டு தான் போனாரு. ஐயா, நீங்க பேசுறது நாம் தமிழர் சீமான், இதை தாண்டி தமிழ்நாட்டு அரசியல்ல வேற எதுவுமே இல்லையா? வேற எதுவுமே பேச்சுக்கு வேற எதுவுமே இல்லையா? தமிழ்நாட்டினுடைய கடன் எவ்வளவு தெரியுமா? 10 லட்சம் கோடி. அப்ப நீங்க எந்த விதத்துல இத பேச போறீங்க? எங்க எடுத்து பேச போறீங்க? அனைத்து சாதியரும் அர்ச்சகராகலாம், போட்டாரு சட்டம், ஆனானா ஆயிட்டானா? ஒவ்வொரு கோயிலையும் அனைத்து சாதியரும் தான் உள்ள போய் அர்ச்சனை பண்றானா? அதை பேச வக்கிருக்கா? அதுதானே பெரியாரின் சிந்தனை நீங்க சொல்ல வரீங்க. அதை பேசுங்க. அந்த சமத்துவத்தை பத்தி பேசினா அதை பேசுறது இல்ல. அதை பத்தி போடுங்க, ட்விட்டர்ல போடுங்க, நிறைய பேர் கருத்து சொல்லுவான். வேங்கவேல் பத்தி ஏன் பேசல? நீங்க பஞ்சமி இடத்தை பத்தி ஏன் பேசல? ஊர்பட்ட தடவை இதை கேட்டாச்சு உங்ககிட்ட. அது எல்லாத்தையும் விடுங்க. இப்ப சமீபத்தில் நடந்தது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம். தமிழ்நாடு தூக்கியாச்சு. அரசு போக்குவரத்து கழகம் பேச முடியுமா சோபினால? கொஞ்சம் மீசையை முறுக்கி விட்டுட்டு கொஞ்சம் பேசுங்களேன் பார்ப்போம். இதே மாதிரி ஆதங்கப்படுங்க, ட்விட்டர்ல பதிவு போடுங்களேன். ஏண்டா தமிழ்நாட்டில் தமிழ்நாடுங்கிற பேரை எடுத்துட்டு அரசு போக்குவரத்து கழகம்னா என்னடா இது இச்சாத்தலம்னு கேளு. சரி, இந்த பேருந்து கேரளாவுக்குள்ள போகுது, இந்த பேருந்து கர்நாடகாவுக்குள்ள போகுது, இந்த பேருந்து ஆந்திராவுக்குள்ள போகுது. போகுதா இல்லையா? தமிழ்நாடு அரசினுடைய பேருந்து இந்த 3 மாநிலங்களுக்குள்ளேயும் போகுதா இல்லையா? போகுதுல. அப்ப அங்கெல்லாம் உள்ள போறவனையும் அரசு போக்குவரத்து கழகம்னா எந்த அரசு? கேரளாவுக்குள்ள போச்சுன்னா கேரள அரசா? கர்நாடகாவுக்குள்ள பெங்களூருக்குள்ள ஓசூரை தாண்டி பெங்களூருக்குள்ள போனவனையும் அது கர்நாடக அரசா? இங்கிட்டு சித்தூரை தாண்டி உள்ள போனவனையும் அது ஆந்திராவினுடைய அரசு பேருந்தா? எந்த அரசு? முட்டாப்பை மாதிரி எவனாவது இப்படி போட்டுருக்கானா? எவனாவது போடுறானா? நீ கேளு, எழுத்து கேளு. திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடத்தை எடுத்துருவோம், முன்னேற்ற கழகம் அப்படின்னு வச்சுக்கோமா? நீங்க திராவிடர் இயக்கம், திராவிடர் எடுத்துருவோம், இயக்கம் மட்டும் வச்சுக்கோமா? கேனப்பய நாட்டுல கிறுக்கு பய நாட்டாமேன்மா. இதையெல்லாம் கேட்க ஒரு துப்பு இல்ல. இவங்க ஐயா இருக்காருல, ஸ்டாலினுடைய ஐயா கருணாநிதி இருக்காருல, அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? சேரன் போக்குவரத்து கழகம், பாண்டியன் போக்குவரத்து கழகம், பல்லவன் போக்குவரத்து கழகம், சேர சோழ பாண்டியர்கள் பல்லவர்கள் பேர்ல போக்குவரத்து கழகம் இருந்துச்சு. ஐயாவுக்கு சிறப்பா ஒரு செய்தி கிடைச்சிச்சு. என்னன்னா, இதே போல சாதிய தலைவர்கள் பெயர்லயும் பேருந்துகள் இருந்துச்சு. அப்ப சாதிய மோதல்கள் நடக்கும் போது, இரு பிரிவினருக்கு இடையே மோதல் நடக்கும் போது என்ன நடந்துச்சுன்னா, ஒரு சாதியினுடைய தலைவருடைய பெயரை தாங்கி வர்ற பேருந்த அதற்கு எதிராக உள்ள சாதியினர் கல்ல கொண்டு எரிகிறது, அடிச்சு நொறுக்கிறது, பேருந்தை எரிச்சு விடுறது. இது மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கவன் உடனே கருணாநிதி நியாயம் சொல்றார். கிடைச்ச இடத்தையெல்லாம் எப்படியெல்லாம் தமிழரின வரலாற்றை அழிக்கணுமோ அந்த இடங்களை புறம் சரியாக பூர்த்தி செய்தவர் ஐயா கருணாநிதி தான். சரியாக அதை பயன்படுத்தி என்ன தெரியுமா செஞ்சாரு? எல்லா பேரையும் எடுத்துருவோம், ஏன்னா பிரச்சனை வருது. எவ்வளவு பெரிய நியாயம் பாருங்க. பிரச்சனை வருது, அதனால எல்லாத்தையும் எடுத்துட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் வச்சிருவோம். இது எதுக்கு வந்து அந்த சாதி தலைவர் பேர்ல இந்த சாதி பேர் தலைவர்ல ஏன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தத்துல எல்லாத்தையும் எடுத்து விட்டாப்ல. நீ உண்மையாவே யோக்கியனா இருந்தா, உண்மையாவே நீ நியாயம் சொல்றவனா இருந்தா, சேர சோழ பாண்டியர்கள் பல்லவர்கள் இவர்கள் பேர்ல இருந்துச்சுல, அதை எதுக்கு எடுக்கணும்? அது அப்படியே இருக்கட்டும். சாதிய தலைவர்கள் பேர்ல இருக்கக்கூடிய பேருந்துகள் பேர்கள்ல எடுத்துருவோம் சொன்னா ஒரு குறைந்தபட்ச நியாயம் இருக்கு. ஆனா இதை காரணமாக சொல்லி சேர சோழ பாண்டியர் பல்லவர்கள் அந்த பேரோட எடுத்தாச்சு. நான் கேட்கிறேன், சோழ நாட்டில இருந்து பாண்டிய நாட்டிற்கு ஒரு பேருந்து வருது அப்படின்னா உடனே பாண்டிய மன்னர்களுக்கு ஆதரவா இருக்கிறவங்க எல்லாம் சோழன் போக்குவரத்து கழகத்தை வந்து அடிச்சு நொறுக்குனாங்களா?
இல்ல சேரனுக்கு பிடிக்காதவங்க எல்லாம் சோழர்கள் எல்லாம் சேர்ந்து சேர போக்குவரத்து கழகம் சேரன் போக்குவரத்து கழகத்தை வர்ற பஸ்ஸை அடிச்சு நொறுக்குனாங்களா? இல்ல பிரச்சனை இல்லாத இடத்தையும் சேர்த்து வச்சு இதுதான்டா சாக்குன்னு அடிச்சா பாருங்க. இதுதாங்க திராவிட அரசியல். இங்கதான் உன் மொழி, உன் இனம், உன் அடையாளம் அழிக்கப்பட்டுச்சு. ஆனா நம்ம என்ன நினைச்சோம்? சூப்பரா கருணாநிதி அருமையா பண்ணிட்டாரா, இனி பிரச்சனையே வராத அளவுக்கு நல்ல ஒரு தீர்வு சொல்லிட்டாரா, தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் சூப்பரா நீ நினைச்ச. ஆனா அவரு மகன் இன்னைக்கு வந்து இவங்க அப்பா மாத்தினார்ல, லேசா நகட்டி விட்டார்ல, தமிழ்நாடு கட் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடை எடுத்து விட்டுட்டு அரசு போக்குவரத்து கழகம். நீ வேணா பாரு, அடுத்த 5 ஆண்டு 26 தேர்தலில் இந்த ஆண்டு நடக்கக்கூடிய தேர்தலையும் ஒருவேளை திமுக வென்று வந்தா அந்த அரசுங்கிறத எடுத்துட்டு கருணாநிதி போக்குவரத்து கழகம் வைக்கிறானா இல்லையான்னு பாரு. வப்பா, அதான் எல்லா இடத்துலையும் வைக்கிறான்ல, பெரியார் சிலை, கருணாநிதி சிலை எல்லா இடத்துலையும் வைக்கிறான். நீ வை, குறைந்தபட்சமா அதை உடைக்கிறோமோ இல்லையோ, குறைந்தபட்சமா என் இனத்தை அவமதித்தவன், என் மொழியை அவமதித்தவன் இவன் தான் அப்படின்னு காட்டுறதுக்காக பெரியார் சிலை வேணும். என் இனத்தை காவு கொடுக்கும் போது, என் இனம் அழிந்து கொண்டிருக்கும் போது, என் இனம் படுகொலைக்கு உள்ளாகிக்கிட்டு இருந்த போது, அந்த ஈழ தேசத்தில் நடந்த படுகொலையை கண்டிக்காத, அதை நிறுத்துவதற்கான அதிகாரம் இருந்தும் அதை செய்யாத ஒரு தருதல்னா அது இந்த கருணாநிதி தான். இவன் தான் அதை செய்ததுன்னு காட்டுறதற்காகவாவது பெரியாரின் சிலையும் கருணாநிதி சிலையும் இந்த மண்ணில் இருக்கத்தான் வேண்டும்.